konnichiwa shinobi's நான் உங்க ஆர்கே, இது நம்ம ஆர்கே கிளான். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நருட்டோ கிளாசிக்கோட ப்ரோலாக். ப்ரோலாக்னா வேற ஒண்ணும் இல்ல, இன்ட்ரோடக்ஷன். நருட்டோல ஏகப்பட்ட ஆர்க்ஸ் இருக்கு. அதுல மொத ஆர்க் லேண்ட் ஆஃப் வேவ்ஸ். அதுக்கு முன்னாடி இருக்கிற இன்ட்ரோடக்ஷன் எபிசோட்ஸ் தான் இந்த ப்ரோலாக். அந்த இன்ட்ரோ எபிசோட்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ தொடர்ந்து அடுத்தடுத்த ஆர்க்ஸையும் நம்ம சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி போட போறோம். ஹோப் யூ கைஸ் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். முடிஞ்ச அளவுக்கு எபிசோட்ஸ் சுருக்கி ஒரு ஆர்க்கையும் ஒரு எபிசோட் மாதிரி கொடுக்க ட்ரை பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரியில எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாம கம்ப்ரஸ் மட்டும் பண்ணி கொடுக்க ட்ரை பண்றேன். இந்த ப்ரோலாக்ல நருட்டோ யாரு, எப்படிப்பட்டவன், அவனோட லைஃபோட வழிகள் என்னென்ன, அதை அவன் எப்படி வரப்போற காலத்துல ஓவர் கம் பண்ண போறான், அவனோட லட்சிய பாதை என்ன அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இன்ட்ரோ தான் இந்த ப்ரோலாக்ல இருக்கும். சோ கெட் ரெடி ஷினோபிஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். கதையோட ஆரம்பத்துல 12 வருஷத்துக்கு முன்னாடி கோனஹாவுல நடந்த ஒரு கோர சம்பவத்தை காட்டுறாங்க. அதுதான் நைன் டேல்ஸ் அட்டாக். கோனஹாவே ஸ்தம்பிச்சு போய் பேரழிவை சந்திச்ச நாள். அன்னைக்குதான் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. ஷினோபி வேர்ல்டோட சைல்ட் ஆஃப் ப்ராபசி அவதரிச்ச நாள். அக்டோபர் 10, 1987 நருட்டோ உசுமாக்கி பிறப்படுத்த நாள். இந்த 1987 அபிஷியல் இயர் கிடையாது. மங்காலே எங்கேயும் சொல்லப்படல. இது எந்த பீரியட்ல நடக்குதுன்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணல. சோ நம்மளே கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதுதான். நருட்டோ மங்கா ரிலீஸ் ஆன இயர் 1999. சோ அப்போ நருட்டோக்கு 12 வயசுன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்படி 1999ல நருட்டோக்கு 12 வயசு அப்படின்னா அதுல இருந்து ஒரு 12 வருஷத்தை ரெடியூஸ் பண்ணோம்னா 1987 தான் வருது. அப்படி பார்த்தா இப்ப கரண்ட்ல நருட்டோட வயசு 38. கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்குல சரியா தான் வருது. கூகுள் டீம் கேட்டு பார்த்தேன், அதுவும் தான் சொல்லுது. சோ இப்ப கதைக்குள்ள போலாம். நைன் டேல்ஸ் கோனஹாவை துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த வில்லேஜ் சேர்ந்த எல்லா எலைட் ஷினோபிஸும் முடிஞ்ச அளவுக்கு நைன் டேல்ஸை கட்டுப்படுத்த எவ்வளவு முயற்சி பண்றாங்க. ஆனா யாராலையும் அது பக்கத்துல கூட போக முடியல. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டெயில் பீஸ்ட் தான் இந்த நைன் டேல்ஸ்ங்கிற ஃபாக்ஸ் பீஸ்ட். யாராலையும் சமாளிக்க முடியாத அந்த நைன் டேல்ஸை ஒரு ஷினோபி ஒத்தால சமாளிச்சு ஒரு குழந்தை உடம்புல சீல் பண்றாரு. ஆனா துரதிர்ஷ்டவசமா அந்த சண்டையில அந்த ஷினோபி இறந்துடுறாரு. வீர மரணம். அவர் தான் இந்த லீஃப் வில்லேஜோட 4th ஹோகாகே. நைன் டேல்ஸ் சீல் செய்யப்பட்ட அந்த குழந்தை வேற யாரும் இல்ல, நம்ம நருட்டோ உசுமாக்கி. அதுல இருந்து அப்படியே கட் பண்ணா 12 வருஷம் கழிச்சு அதே கோனஹாவுல நருட்டோ ஹோகாகேஸோட ஸ்டோன் ஃபேஸ்ல எல்லாம் அலங்கோலம் பண்ணிக்கிட்டு ஊரு முழுக்க அட்டுழியம் பண்ணிட்டு திரிறான். இவன் இப்போ ஹிருசன் சருட்டோபி, அதாவது லீஃப் வில்லேஜோட 3rd ஹோகாகேவோட கண்காணிப்புல வளர்ந்துட்டு இருக்கான். அந்த கோனஹாவுல ஒரு நிஞ்சா அகாடமி இருக்கு. அங்க படிச்சு தேர்ச்சி பெற்று திறமையான மாணவர்களா ஆகிறவங்க வருங்காலத்துல ஷினோபிஸா உருவாவாங்க. ஆனா நம்ம நருட்டோ படிப்புலயும் சரி இந்த நிஞ்சுட்சுலயும் சரி தலைவர் ரொம்ப வீக்கு, அடி மட்டம். அதுக்கு முக்கிய காரணம் அவரோட சேட்டை தான். ஆனாலும் பாருங்க, ஹோகாகேவா ஆகணுங்கிறது தான் அவரோட வாழ்நாள் லட்சியம். ஹோகாகேனா வேற ஒண்ணும் இல்ல, லீஃப் வில்லேஜ்ல இருக்க எல்லா ஷினோபிஸை விட எல்லா விதத்திலையும் சிறந்தவனா, தலை சிறந்த தலைவனா, மக்களை வழிநடத்தக்கூடிய திறமை உள்ளவனை எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து அந்த ஊர் தலைவனாக்குவாங்க. அவங்க தான் காகே. லீஃப் வில்லேஜ் சேர்ந்த தலைவரை ஹோகாகேன்னு சொல்லுவாங்க. மத்த வில்லேஜஸ்க்கு வேற வேற பட்டம் இருக்கும். படிப்புலயும் வேஸ்ட், ஜுட்சுஸும் ஒண்ணும் தெரியல. அவன் கூட இருக்கிற சக மாணவர்கள்லயே ஒரு worst ஸ்டூடெண்ட்னா அது நருட்டோ தான். ஆனா அப்படி இருக்கிறவனோட கனவு ஹோகாகே லெவல்ல இருக்கு. கடல் மாதிரி இருக்கிற காம்படிஷனை தாண்டி எப்படி இந்த ஓட்ட படகை வச்சு எந்த திறமையும் இல்லாம எல்லா திறமையும் வளர்த்துக்கிட்டு தன்னை சிறந்தவனா காட்ட போறான் அப்படிங்கிறது தான் இவனோட லைஃப் ஜர்னியா இருக்க போகுது. அப்படி ஒரு நாள் நருட்டோ சேட்டை செஞ்சு எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு இருக்கும் போது அவரோட கிளாஸ் டீச்சரான இருக்கா சென்சே கண்ணில மாட்டிக்கிறான். அவரு அவனை கட்டி தூக்கிட்டு போய், நீ 2 நாளா எனக்கு டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருக்க, இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சுவை நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கா சொல்ல நருட்டோ மறுபடியும் சேட்டை செய்ய எல்லாருக்கும் மறுபடியும் ரீடெஸ்ட்னு சொல்லி எல்லாரையும் பண்ண வைக்கிறாரு. இதனால நருட்டோ மேல எல்லாருக்கும் காண்டு, உன்னாலதான்டா நாங்க செஞ்ச டெஸ்ட மறுபடியும் செய்யறோம் அப்படின்னு. ஆனா அவங்களும் வழக்கம் போல பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுறாங்க. அட்லாஸ்ட் நருட்டோவும் அதை பண்றான். ஆனா என்ன, கொஞ்சம் கோளாறான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி போச்சு. இருக்கா சென்சேக்கு கொஞ்சம் விட்டு இருந்தா ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். அப்படி ஒரு கோளாறான சம்பவம். அவன் கிளாஸ்ல இருக்கிற யாருக்குமே பெருசா நருட்டோவை பிடிக்காது. அவனை ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாங்க. அப்படி முள்ளடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு ரோஜா மட்டும் மலர்ந்துருந்துச்சு. அதுதான் ஹினாட்டா ஹியூகா. யாருக்கு எப்படியோ, ஆனா ஹினாட்டாக்கு நருட்டோ தான் எல்லாமே. இன்ஸ்பிரேஷன், கிரஷ், ஃபேவரட் அப்படின்னு எல்லாமே அவன் தான். அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்ச கையோட இருக்கா சென்சே நருட்டோ கிறுக்கி வச்சிருந்த ஹோகாகே ஸ்டோனை கிளீன் பண்ண சொல்லி அவனை கூட்டிட்டு போயிடுறாரு. இதை ஃபுல்லா நீ கிளீன் பண்ணாதான் உன்னை வீட்டுக்கு விடுவேன் அப்படின்னு சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வீட்டுக்கு போனாலும் எனக்காக காத்திருக்க வீட்டுல யாரும் இல்ல அப்படின்னு சொல்லவும் இருக்கா கொஞ்சம் எமோஷனல் ஆகி, நீ சீக்கிரம் இந்த வேலையை முடிச்சினா உனக்கு ராமன் வாங்கி தர அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு நருட்டோ பயங்கரமா எக்ஸைட் ஆகி வேக வேகமா வேலையை முடிக்கிறான். அவரும் சொன்ன மாதிரி அவன் வேலை முடிச்சோடனே அவனுக்கு ராமன் வாங்கி தர்றாரு. அப்பதான் ஒரு விஷயம் கேட்கறாரு, ஏன் ஹோகாகே ஸ்டோன் ஃபேஸ்ல இருக்குன்னு அவங்கள பிடிக்காத உனக்கு, அவங்க யாருன்னு தெரியுமா முதல்ல உனக்கு அப்படின்னு கேட்க,
ஏன் தெரியாது? இந்த லீஃப் வில்லேஜ்ல தலை சிறந்த ஷினோபிஸ் தான் அந்த ஹோகாகேஸ். அதுலயும் முக்கியமா 4th ஹோகாகே. அவங்கள மாதிரி ஆகணும் தான் என்னோட ஆசை. அவங்கள விட சிறந்தவன் ஆகணும். ஒரு நாள் நானும் இந்த வில்லேஜோட ஹோகாகே ஆவேன். இதான் என்னோட வாழ்நாள் லட்சியம் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு இருக்கா சென்சைக்கு ஒண்ணுமே புரியல. இந்த விஷயத்தை கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நருட்டோவை அப்படியே ஆப்போசிட்டா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப நருட்டோ, உங்ககிட்ட இருக்கிற ஹெட் பேண்டை கொஞ்சம் கொடுக்க முடியுமா, பாத்துட்டு தரேனே அப்படின்னு கேட்க, அது முடியாதுப்பா. என்னைக்கு நீ கிராஜுவேஷன் டெஸ்ட்ல பாஸ் பண்றியோ அன்னைக்கு உனக்குன்னு ஒரு ஹெட் பேண்ட் கிடைக்கும். அதை நீ தலையில மாட்டிக்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் கிராஜுவேஷன் டெஸ்ட். இங்க என்ன பிரச்சனைனா, இந்த டெஸ்ட்ல தான் நருட்டோ ரொம்ப வீக். அதான் ஷேடோ க்ளோன் ஜுட்சு. மத்த எல்லாத்துலயும் கூட நருட்டோ ஒரு அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவான். ஆனா ஷேடோ க்ளோன் அவனுக்கு ஆகவே ஆகாது. மத்தவங்க எல்லாம் 5 க்ளோன்ஸ் உருவாக்குற இடத்துல நருட்டோ ஒரே ஒரு க்ளோன் தான் உருவாக்குவான், அதுவும் அரைங்குறையுமா. சோ நருட்டோ இந்த கிராஜுவேஷன் டெஸ்ட்ல ஃபெயில் ஆகிடுறான். இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனாதான் அவனால நிஞ்சா ஆக முடியும். அவனால ஷினோபிஸோட முதல் ஃபார்மான கெனின் ஆக முடியும். அப்படி ஆனாதான் அவன் ஒரு அபிஷியல் ஷினோபி. இல்லனா அவன் ஒரு ஆர்டினரி சிட்டிசனா இருக்க வேண்டியதுதான். அவங்க கூட படிச்ச சக மாணவர்கள் எல்லாருமே கிராஜுவேஷன் டெஸ்ட்ல பாஸ் ஆகி அவங்களுக்கான ஹெட் பேண்டை வாங்கி கெனின் ஆயிட்டாங்க, நருட்டோவை தவிர. கிராஜுவேட் ஆனதை அவங்க பேரண்ட்ஸ் கூட அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா நருட்டோ டெஸ்ட்லயும் பாஸ் ஆகல. அதுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு பெத்தவங்களும் இல்ல. சோகமா அந்த அகாடமி ஓரத்துல இருக்கிற அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்திருக்கான். அப்போ அங்க இருக்கிற சில பேர் நருட்டோவை பார்த்து, இது யாருன்னு தெரியுதா? நல்ல வேளை இவன் பாஸ் ஆகல, ஆகியிருந்த அந்த லீஃப் வில்லேஜோட நிலைமை நினைச்சு பாரு, இவன் ஒரு மான்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏளனமா பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒருத்தர் வந்தாரு. வந்து நருட்டோ கிட்ட ரொம்ப கனிவா பேசினாரு. ஏன் இதுக்கெல்லாம் கவலைப்படுற? இருக்க சென்சை நீ இன்னும் பலசாலி ஆகணும் தான் அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆறுதலா இருந்தாரு. அவர் பேரு மிசுகி. விரக்தியில இருந்த நருட்டோ கிட்ட இல்லாத போலாத சொல்லி ஒரு அசம்பாவிதத்தை பண்ண வைக்கிறாரு. அதாவது, நீ சீக்கிரம் கிராஜுவேட் ஆகணும்னா, நீ சீக்கிரம் பலசாலி ஆகணும்னா அதுக்கு ஒரே வழிதான் அப்படின்னு சொல்லி தடை செய்யப்பட்ட சேக்ரெட் ஸ்க்ரோலை நருட்டோவை திருட வைக்கிறாரு. அந்த சேக்ரெட் ஸ்க்ரோல்குள்ள இயற்கைக்கு மாறான அதிபயங்கரமான நிஞ்சுச்சுலாம் இருக்கு. இதுல இருக்க முக்கால்வாசி நிஞ்சுச்சு லார்ட் செகண்ட் டோபிராம செஞ்சு கண்டுபிடிச்ச ஜுட்சுஸ் தான். இது கெட்டவங்க கைக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பா உலகம் அழிவை நோக்கி போயிடும். அதனாலேயே இந்த சேக்ரெட் ஸ்க்ரோலை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. அதை இப்போ நருட்டோ திருடிட்டான். இந்த செய்தி எல்லா ஷினோபிஸ் காதுக்கும் போக லார்ட் தேர்ட் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம நருட்டோ எங்க இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு உத்தரவு போடுறாரு. இந்த மிசுகி ஏன் இப்படி பண்ணாரு? உண்மையிலே நருட்டோக்காக தான் பண்ணாரா? ஒருவேளை இவர் நல்லவர் போல, ரூல்ஸை பிரேக் பண்ணி நருட்டோக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு போல அப்படின்னு நினைச்சா அதான் இல்ல. நருட்டோ மூலமா அந்த சேக்ரெட் ஸ்க்ரோலை எந்த சந்தேகமும் இல்லாம திருடி இவன் கைப்பற்றிக்கிட்டு எல்லா பழியையும் நருட்டோ மேல போட்டுட்டு அதை தூக்கிட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற சுயநலத்துக்காக தான் இதை செஞ்சிருக்கான். நருட்டோ அந்த ஸ்க்ரோல்ல உள்ள ஒரு ஜுட்சுவை படிக்கிறான். அது என்னடான்னு பார்த்தா, டெஸ்ட்ல அவனை ஃபெயில் ஆக்குன அதே ஷேடோ க்ளோன் ஜுட்சு தான். அந்த நேரத்துல இருக்கா சென்சை கண்ணுல மாட்டிடுறான். ஏன் இதை பண்ண, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு இருக்கா நருட்டோ கிட்ட விசாரிக்கையில தான் உண்மை தெரிய வருது. மிசுகி தான் இதை செய்ய சொன்னான்னு. இருக்காவுக்கு உண்மை தெரியவும் அவரையும் கொண்டுட்டு அந்த பழியையும் நருட்டோ மேல போட்டுட்டு ஸ்க்ரோலை தூக்கிட்டு ஓடிடலாம் அப்படின்னு மிசுகி பாக்குறான். நருட்டோ நல்லவன்னு மிசுகிக்கும் தெரியும். அதனாலேயே அவனை ட்ரிகர் பண்ணி விட்டு தப்பானவனை ஆக்க ட்ரை பண்றான். நீ ஒரு மான்ஸ்டர், உன்னை யாருக்கும் பிடிக்காது. உன்னாலதான் இந்த வில்லேஜ்ல பல பேர் இறந்து போயிருக்காங்க. அதுல இருக்கா சென்சையோட அப்பா அம்மாவும் கூட. உன்னை கண்டா எல்லாருக்கும் பயம். நீ மனுஷனே இல்ல. 13 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வில்லேஜ் அழிக்க வந்த மான்ஸ்டரே நீ தான் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பிஞ்சு நெஞ்ச சுக்குநூறா நொறுக்கிறான். அப்ப மிசுகி ஒரு ஜெயின் சுரிக்கன நருட்டோ நோக்கி வீச, தான் உயிரை கூட பொருட்டா நினைக்காம பாஞ்சு வந்து இருக்கா அதை அவர் முதுகுல வாங்கி நருட்டோவை காப்பாத்துறாரு. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க, ஏன்னா நானும் உன்ன மாதிரிதான், தனிமையோட வழி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் மிசுகி, அவன் சொல்றத நம்ப போறியா? உன்கிட்ட இருந்து ஸ்க்ரோலை வாங்குறதுக்கு அவன் என்ன வேணான்னு சொல்லுவான். அவனோட அப்பா அம்மாவே நீ கொண்டிருக்க. உன் மேல உண்மையிலே அவன் கரிசனம் போடுவான்னு நினைக்கிறியா நருட்டோ அப்படின்னு சொல்ல, எதை நம்புறதுன்னு தெரியாம அங்க இருந்து அந்த ஸ்க்ரோலை தூக்கிட்டு நருட்டோ தப்பிக்க மிசுகி அவனை துரத்தி பிடிக்கிறான். பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது நருட்டோவே கிடையாது, நருட்டோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருந்த இருக்கா சென்சைன்னு. அப்போ மிசுகி இருக்காவை பார்த்து, ஏண்டா இந்த பயலுக்காக அடிபட்டு சாகுற? அவன் தான் ஒரு மான்ஸ்டர் ஆச்சு, எதுக்கு அவனை காப்பாத்த பாக்குற? நீ வேணா பாரு, ஒரு நாள் அவன் மான்ஸ்டர் ஆகி இந்த வில்லேஜை அழிக்க போறான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இருக்கா, இல்ல நருட்டோ நீ நினைக்கிற மாதிரி இல்ல. வலினா என்னன்னு அவனுக்கு தெரியும், கஷ்டம்னா என்னன்னு அவனுக்கு தெரியும். ஆனா அவனோட எண்ணம் ரொம்ப சுத்தமானது. அவனுக்குள்ள ஃபாக்ஸ் ஸ்பிரிட் இருக்கிறது உண்மையா இருக்கலாம். ஆனா அவன் மான்ஸ்டர் இல்ல. அவன் இந்த லீஃப் வில்லேஜை சேர்ந்த நருட்டோ உசுமாக்கி அப்படின்னு இருக்கா சென்சை இங்க நருட்டோ பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. அத நருட்டோ ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டான். மத்தவங்க தன்னை ஏத்துக்கணுங்கிறதுக்காக நருட்டோ பல சேட்டை செஞ்சிருக்கான். ஆனா இன்னைக்கு இருக்கா சென்சை இப்படி சொன்னதை கேட்டு பயங்கர எமோஷனல் ஆகிடுறான். அப்ப மிசுகி இருக்காவை அட்டாக் பண்ண வர நருட்டோ சடனா உள்ள பூந்து மிசுகி தாடையில ஒரு ஏத்துவான் பாருங்க. அப்படி ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு, இன்னொரு தடவை இருக்கா சென்சை மேல கைய வச்ச
உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு ஒரு பேடாஸான ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான். என்னையவே எதிர்க்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா அப்படின்னு மிசுக்கி கொந்தளிக்க, என்னடா வெங்காயம் எகிர்ற அப்படின்னு சொல்லி மல்டி ஷேடோ கிளான் ஜுட்சுவை கேஸ் பண்ணுவான் பாருங்க. லிட்டரலா 100க்கும் மேல ஷேடோ கிளான்ஸ் அங்க வந்து நிக்கும். அதை பார்த்து இருகா சென்சே பொறிச்சு போயிடுறாரு. மிசுக்கி அதை பார்த்து மிரண்டு போயிடுறான். கிராஜுவேஷன்ல சிங்கிள் குளோனை கூட உருவாக்க முடியாத நருட்டோ இப்போ யாராலையும் உருவாக்க முடியாத மல்டி ஷேடோ கிளோன் ஜுட்சுவை அசால்ட்டா செஞ்சு சம்பவம் பண்ணிருக்கான். எல்லா கிளோன்ஸும் மிசுக்கிய போட்டு அடி பிரிச்சு எடுத்துட்டானுங்க. இதை பார்த்த இருகா சென்சே அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றாரு. ஆக்சுவலா மனசுக்குள்ள நினைப்பாரு, இவன் கண்டிப்பா இது வரைக்கும் இருந்த எல்லா ஹோகாகேஸையும் ஒரு நாள் சர்பாஸ் பண்ணுவான் அப்படின்னு. கிராஜுவேஷன் டெஸ்ட்ல யார் நருட்டோக்கு ஃபெயில் போட்டாரோ அவர் கையால இப்போ நருட்டோக்கான ஹெட் பேண்ட அவன் கையில கொடுக்கிறாரு. தலைவன் நருட்டோ வெறும் டெஸ்ட்ல பாஸ் ஆகி இந்த ஹெட் பேண்ட வாங்கல, தரமான சம்பவம் பண்ணி தான் இந்த ஹெட் பேண்டே வாங்கியிருக்கான் அப்படிங்கிறது வரலாறு. நருட்டோ இப்போ அபிஷியலா ஒரு கெனினான கையோட அதை அபிஷியலா ரெஜிஸ்டரும் பண்ணணும். அதுலயும் தலைவன் ஒரு கோளாறு பண்றான். ரெஜிஸ்டர் அப்ளிகேஷன்ல எல்லாரும் எப்படி போட்டோ ஓட்டுவாங்க, ஸ்ட்ரைட்டா பார்த்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ்ல போட்டோ ஓட்டுவாங்க ப்ரொஃபஷனலா. ஆனா தலைவன் அப்படி இல்ல, பிறப்புலயே கோளாறு. இப்படி ஒரு போட்டோ ஷூட் பண்ணி அந்த போட்டோவை ரெஜிஸ்ட்ரேஷன்ல வச்சு இதை ஏத்துக்கோங்கன்னு சொல்லி ஹொக்காகே கிட்ட முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவரு ஒத்துக்கவே இல்ல. டே இதை எப்படா அப்ளிகேஷன்ல வைக்கிறது, உன்ன மாதிரியே இல்லையடா அப்படின்னு அவர் சொல்ல, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவன் டெக்னிக்கை கையில எடுத்துட்டான். அதான் செக்ஸி ஜுட்சு. வக்காலி ஹொக்காகேவா இருந்தோ அந்த ஜுட்சுக்கு மிரண்டு போயிட்டாரு. அப்படி ஒரு பவர்ஃபுல் ஜுட்சு அது. அப்பதான் ஒரு புது கேரக்டர் ஒன்னு என்ட்ரி ஆகுது. சடனா கதவை திறந்து வேகமா உள்ள வந்து நான் தான் அடுத்து 5th ஹொக்காகே ஆக போறேன்னு சொல்லிட்டு 3rd ஹொக்காகேவா ஒரு குட்டி பையன் அட்டாக் பண்ண வந்து தரைக்கு கிஸ் அடிப்பான். அவன் வேற யாரும் இல்ல, ஹிருசன் சருட்டோபி. அதாவது நம்ம 3rd ஹொக்காகேவோட பேர பையன், பேர் கோனஹாமரு சருட்டோபி. அவன் கொஞ்சம் விவரம் இல்லாத சுட்டி பையன், கிட்டத்தட்ட நருட்டோ மாதிரி தானே வச்சுக்கோமே. அந்த இடத்துல கோனஹாமாரு ஏதோ சொல்லிட்டான்னு சொல்லி நருட்டோக்கும் கோனஹாமாருக்கும் கொஞ்சம் வாய் தகராறு ஆகுது. அப்போ அங்க வந்த கோனஹாமாரோட சென்சை எபிசு, அவர் யாரு தெரியுமா, ஹொக்காகேவோட பேரை, அவர் மேல ஒரு சின்ன கிரல் விழுந்துச்சு, நீ அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நருட்டோக்கு வார்னிங் கொடுக்கிறாரு. அதுக்கு கோனஹாமாரு, நான் ஹொக்காகே பேருன்னு தெரிஞ்சு எல்லாரையும் மாதிரி இவனும் பயந்துட்டான் போல, போடிப்ப அப்படின்னு நினைக்க, ஆனா நான் அப்படி இல்லடி அப்படின்னு சொல்லி ஓங்கி மாண்டையில ஒரே கொட்டு. ஒத்த நொடியில தான் சித்தம் கலங்குது அப்படிங்கிற மொமெண்ட் ஆகி போச்சு பாவம். இந்த பெரிய இடம் இன்ஃப்ளூயன்ஸ் லொட்டு லொசுக்கெல்லாம் தலைவன் கிட்ட வேலைக்கே ஆகாது. எவனா இருந்தாலும் வாலாட்டினா ஒட்ட நொறுக்கி போடுவான். அதுக்கு எபிசு சென்சி கோனஹாமர் கிட்ட, நீங்க ஒரு ஹொக்காகேவோட பேரை என்னைக்குமே இந்த மாதிரி லோ கிளாஸ் இண்டிசன் பசங்க கூட சேரக்கூடாது, முக்கியமா அந்த பையன் கூட சேரவே கூடாது அப்படின்னு எலைட் வெங்காயம் மாதிரி லெக்சர் எடுத்துக்கிட்டு இருக்க, நீ தனியா பேசிக்கிட்டு கடன்னு சொல்லிட்டு கோனஹாமரு ஜூட்டு விட்டான். எங்கடா போறான்னு பார்த்தா நருட்டோ அடிச்ச அடியில நருட்டோக்கே ஃபேன் ஆயிட்டான் கோனஹாமரு. இன்னையில இருந்து நீங்க தான் எனக்கு பாஸ், உங்களுக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் எனக்கு கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒட்டிக்கிட்டான். ஆனா நருட்டோக்கு சக்கராவை சக்கரான்னு சொல்ல தெரியாது. அப்படி இருந்தும் நருட்டோக்கு தெரிஞ்ச டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சு சொல்லி கொடுத்தா. ஆனா கோனஹாமரு அந்த அளவுக்கு அதை பெர்ஃபெக்ட்டா பண்ணல. அதுக்காக பல பேர்கிட்ட மிதியும் உதயம் வாங்கினானுங்க. அப்ப கோனஹாமரு அவன் ஏன் 5th ஹொக்காகேவா ஆகணுங்கிற அவனோட காரணத்தை சொன்னான். என் பேர் கோனஹாமரு, என் தாத்தா தான் இந்த லீஃப் வில்லேஜ் பேரை எனக்கு வச்சாரு. ஆனா யாருமே என்னைய அந்த பேரை வச்சு கூப்பிட்டது இல்ல. எல்லாரும் என்னை ஹொக்காகேவோட பேரை அப்படின்னு தான் பாக்குறாங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அவரோட நிழல்ல இருக்க எனக்கு பிடிக்கல. அதனாலதான் நான் ஹொக்காகே ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நருட்டோ அவளோட கதையை சொல்றான். ஹொக்காகே ஆகிறது ஒன்னும் அவ்வளவு சுலபம் இல்ல. ஹொக்காகேங்கிறது வெறும் பட்டம் மட்டும் இல்ல, அது ஒரு அங்கீகாரம். அதுக்கு மக்கள் முதல்ல நம்மளை ஏத்துக்கணும். மக்கள் ஏத்துக்காம ஹொக்காகே ஆகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. மக்கள் ஏத்துக்கணும்னா அதுக்கு நம்ம கடுமையா உழைக்கணும். என்னைக்கும் குறுக்கு வழி வெற்றியை தராது. நான் தனிமையில தான் வளர்ந்தேன். எல்லாரும் என்னை ஒதுக்குனாங்க, என்னை பார்த்து விலகி போனாங்க. ஆனா ஒரு நாள் என்னையும் ஒருத்தர் ஏத்துக்கிட்டாரு, என்னை புரிஞ்சுக்கிட்டாரு. அது மாதிரி உன்னே ஒரு நாள் மக்கள் புரிஞ்சுப்பாங்க கோனஹாமரு அப்படின்னு சொல்றான். கோனஹாமருவை இதுவரை யாரும் அவன் பேரை சொல்லி கூப்பிட்டது இல்ல. இப்பதான் முறை நருட்டோ கூப்பிடுறான். இதுவரை அவனை எல்லாரும் ஹொக்காகே பேரன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. இது அவனுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா அமைஞ்சு போச்சு. ஆனா நருட்டோ மாதிரி இது வரைக்கும் அவன் யாரையும் பார்த்தது இல்ல. நீ ஹொக்காகே ஆகணும்னா அதுக்கு முதல்ல என்னை நீ ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நருட்டோ சொல்ல, அப்படின்னா சரி, இன்னையில இருந்து நீ எனக்கு பாஸ் இல்ல, நீ என்னோட ரைவல் அப்படின்னு ஒரு ஹெல்த்தியான போட்டியாளர்களா உருவாகுறாங்க. நருட்டோட அந்த ஸ்பீச் கோனஹாமருக்கு ஒரு தெளிவை கொடுத்துச்சு, ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. இப்ப நருட்டோ அபிஷியலா ஒரு நிஞ்சா, ஒரு கெனின். நிஞ்சா அகாடமில நருட்டோக்கு சின்ன வயசுல இருந்து பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு கிரஷ். ஆனா அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையனை தான் பிடிக்கும். அந்த நருட்டோக்கு பிடிச்ச பொண்ணு பேரு சாக்குரா ஹருனோ. அந்த சாக்குராக்கு பிடிச்ச பையன் பேரு சாஸ்கே உச்சிஹா. சாக்குராக்குன்னு மட்டும் இல்ல, என்டையர் நிஞ்சா அகாடமி கேர்ள்ஸ்க்குமே சாஸ்கே தான் கிரஷ். அந்த ஒரு பொண்ணை தவிர அவதான் ஹினாட்டா ஹியூகா. இவளுக்கு நருட்டோனா உயிர். சாஸ்கேவோட அழகுக்கும் அவனோட உச்சிஹா கிளான் பாப்புலருக்கும் மயங்காத ஒரே பெண்மணி ஹினாட்டாங்கிற ஜெம் தான். ஆனா அந்த ஜெம்ம நருட்டோ கண்டுக்க கூட மாட்டான். இந்த சாக்குராவும்
மத்த எல்லாரையும் மாதிரி நருட்டோவை ஒரு அருவருக்கத்துக்கு ஒருத்தனா தான் பாப்பான். சொல்ல போனா அவனை ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டான். அவனோட வலியோ வேதனையோ இவளுக்கு சுத்தமா தெரியாது, புரியாது. ஏன்னா இவளுக்குன்னு குடும்பம் இருக்கு, ஓரளவுக்கு வசதியும் இருக்கு, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டது இல்ல, பசியில ஒரு நாள் தூங்குனது இல்ல, தனிமையில பாடினது இல்ல. இதனாலே நருட்டோட வலி இவளுக்கு புரியல. இவளுக்குன்னு இல்ல, இந்த வில்லேஜ்ல இருக்கிற முக்கால்வாசி பேர் அப்படிதான். சாஸ்கியை பத்தி சொல்லணும்னா அவன் அழகா இருக்கலாம், பாப்புலரா இருக்கலாம், ஆனா அவனுக்கும் வலிகள் இருக்கு. அவனும் கிட்டத்தட்ட நருட்டோ மாதிரி தான். அவனுக்கும் சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல. அவன் அப்பா அம்மால இருந்து அவனோட என்டையர் கிளானுமே அழிஞ்சு போச்சு. அவன் கிளான்ல லீஃப் வில்லேஜ்ல எஞ்சி இருக்கிற ஒரே ஆள் சாஸ்கே மட்டும்தான். இவங்களுக்கு நிஞ்சா அகாடமில இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நார்மலான ஸ்கூல் லைஃப் மாதிரி தான் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் உண்மையான கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ரியல் நிஞ்சாவா உருவாகிறதுக்கான முதல் ஸ்டெப் அதான் இந்த கெனினா ப்ரோமோட் ஆகி ஹெட்பேண்ட்ஸ் வாங்கின நிஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இப்போ 3 பேர் கொண்ட ஒரு ஸ்குவாடா ஒரு டீம்களா பிரிப்பாங்க. அந்த ஒவ்வொரு 3 பேர் கொண்ட கெனின் டீமுக்குன்னு தனியா ஒரு ஜோனின் ஷினோபி சென்சேவா இருப்பாரு. அவர் தான் அந்த டீமை கடைசி வரைக்கும் வழிநடத்தி அவங்கள ஒரு சிறந்த நிஞ்சாவா உருவாக்குவாங்க. நருட்டோட கிளாஸ்ல எல்லாருக்கும் டீம் பிரிச்சு விட்டாங்க. கடைசியா நருட்டோக்கும் பிரிச்சு விட்டாங்க. விதியை பாத்தீங்களா? நருட்டோட டீம்மேட்ஸ் நருட்டோ, சாக்குரா, சாஸ்கே அருமையான டீமா ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டீம் தான் டீம் 7. இந்த டீமோட அபிஷியல் சென்சே தான் த ஒன் அண்ட் ஒன்லி காப்பி நிஞ்சா ககாஷி அட்டாகே. லார்ட் தேர்ட் ஹிருசன் சரட்டோபி தான் பர்சனலா நருட்டோவி சாஸ்கேவையும் ஒரே டீம்ல போட்டு அந்த டீமுக்கு ககாஷி அட்டாகேவை நியமிச்சிருப்பாரு. இந்த டீமோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே அமோகமா இருக்கும். எல்லாம் நம்ம நருட்டோ பாயோட சேட்டை தான். டீம் ஃபார்ம் ஆன உடனே ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க சொல்றாரு ககாஷி. அதுல முதல்ல நருட்டோ அவரோட இன்பம் துன்பம் எல்லாமே ராமன் சாப்பிடுறது தான். அவரோட ஃபியூச்சர் கோல் இது வரைக்கும் இருந்த எல்லா ஹொக்காகேஸை விட ஒரு சிறந்த ஹொக்காகே ஆகணும், இந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்னை ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சாக்குரா கிட்ட கேட்கும்போது அவளோட ஒரே லட்சியம் சாஸ்கேவை உசார் பண்றது. அவளுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் நருட்டோ. அவளுக்கு எந்த ஃபியூச்சர் ட்ரீம்ஸும் இப்ப வரல அப்படின்னு சொல்றான். அப்படியே கடைசியா சாஸ்கே கிட்ட கேட்கும்போது அவனுக்கு பிடிக்காததான் அதிகம், பிடிச்சதுன்னு பெருசா எதுவும் இல்ல. அவரோட ஃபியூச்சர் கோல்ஸே அவனோட கிளானை திருப்பி உருவாக்கணும், அவனோட கிளான் இப்ப இல்லாம போனதுக்கு காரணமானவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதுல ஹைலைட்டே இவங்களோட சென்சே தான். சரி உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது என் பேரு ககாஷி அட்டாகே, எனக்கு பிடிச்சது பிடிக்காதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல, எனக்கு ஃபியூச்சர் கோல்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு இப்ப வர எதுவும் இல்ல அப்படின்னு மொத்தமா போட்டு முடிச்சு விட்டுறாரு. நம்ம நிஞ்சா ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கையில அப்பதான் ககாஷி ஒரு ஈக்கு வைக்கிறாரு. நீங்க அபிஷியலா நிஞ்சா ஆகல, நீங்க நிஞ்சா ஆகணும்னா இன்னொரு டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்க அதுல பாஸ் பண்ணல அப்படின்னா நீங்க திரும்பி அகாடமிக்கே போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிருப்பாரு. இதை கேட்டு 3 பேர் ஷாக்கு. என்னையா சொல்ற, எவ்வளவு கஷ்டப்பட்டு கெனினா இருக்கேன்னு தெரியுமா, இப்ப இப்படி ஒரு குண்டை தூக்கி போறியாயோ அப்படின்னு நருட்டோ கதறான். அப்படி என்னதான் அந்த டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாளைக்கு உங்களுக்கு அந்த டெஸ்ட் நடக்கும், எல்லாரும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வெள்ளனே வந்துருங்க, இப்போ வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையில அரை தூக்கத்துல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம விடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. ஆனா சீக்கிரம் வர சொன்ன சென்சேவே அங்க வரல. ரொம்ப நேரம் கழிச்சு வந்துட்டு நான் வரும்போது குறுக்க ஒரு கருப்பு பொண்ணு கிராஸ் ஆயிடுச்சு, அதான் லேட்டு அப்படின்னு சொல்லி சப்ப கட்டிக்கிட்டு இருந்தாரு. அது என்ன டெஸ்ட்னா ககாஷி கிட்ட 2 பெல்ஸ் இருக்கும். அதை யார் அவர்கிட்ட இருந்து எடுக்கிறாங்களோ அவங்கள நிஞ்சாவா குவாலிஃபை பண்ணுவாரு. ஒருவேளை அதை எடுக்கலன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாரு. 2 பெல்ஸ் தான் இருக்கு, எப்படி 3 பேர் எடுக்கிறது கேள்வி கேட்க அதான் இந்த டெஸ்டோட கோரே. யார் 2 பேர் இந்த 2 பெல்ஸ் எடுக்கிறாங்களோ மிச்சம் இருக்கிற ஒருத்தரை அந்த மரத்துல கட்டி வச்சு அவனுக்கு லஞ்சும் கொடுக்காம ஃபெயில் பண்ணி டிஸ்குவாலிஃபை பண்ணி திரும்ப அகாடமிக்கு அனுப்பிடுவாரு. இதுல என்ன ஹைலைட்னா இது வரைக்கும் ககாஷியோட இந்த டெஸ்ட்ல ஒருத்தர் கூட பாஸ் ஆகி நிஞ்சா ஆனதே இல்ல. இப்போ இது ரொம்ப டஃபஸ்டான டெஸ்டா அமைஞ்சு போச்சு இந்த டீமுக்கு. இந்த பெல் எடுக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வர வேணா போகலாம், அதுக்காக என்னை கொல்ற இன்டென்ஸ்ல வந்தாலும் பரவாயில்ல, அப்படி நீங்க வந்தா மட்டும்தான் உங்களால இதை எடுக்க முடியும், அதுவும் மதியானம் 12 மணிக்குள்ள அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. நருட்டோ எங்க நம்ம ஒருவேளை தோத்து நிஞ்சா ஆக முடியாம போயிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்து அவர் ஸ்டார்ட்னு சொல்றதுக்குள்ள ஆர்வ கோளாரா அவரை குனாய வச்சு அட்டாக் பண்ண போக அவர் இவனுக்கு பின்னாடி வந்து பொடனியோட சேர்த்து லாக் பண்ணிடுறாரு. அப்பதான் எல்லாருக்கும் புரியுது இவரை அவ்வளவு ஈஸியாலாம் டிஃபீட் பண்ண முடியாது போலன்னு. ஒரு வழியா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சாக்குரா சாஸ்கே 2 பேரும் மறைஞ்சிருந்து பெல்ல கைப்பற்ற பாக்குறாங்க. ஆனா நருட்டோ மட்டும் ஃபேஸ் டு ஃபேஸ் தான், எந்த ஒரு பிரிகாஷனும் இல்ல, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்ல, ஸ்ட்ரைட்டா போய் அட்டாக் பண்ணி பெல்ல எடுக்கணும் இப்படிங்கிற ஒரு குருட்டுத்தனமான வேலை தான் பாக்குறான். நருட்டோவும் எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா ககாஷி அவனை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது பத்தாதுன்னு இன்னொரு கையில இச்சா இச்சா பாரடைஸ் அப்படிங்கிற புக்கை படிச்சுக்கிட்டேன். அப்பதான் நருட்டோக்கு ஒரு யூனிக்கான ஸ்பெஷல் அட்டாக் ஒன்னு கொடுக்கறாரு. அதை யாருமே எதிர்பார்க்கல. அவரோட ஹேண்ட் சைனை பார்த்துட்டு இது டைகர் சைன், இது ஒரு பயங்கரமான நிஞ்சுச்சு அப்படின்னு சாக்குரா நினைக்க இது ஃபயர் பால் ஜுட்சுக்கான சைன் அப்படின்னு சாஸ்கே நினைக்க, ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஜுட்சு இறக்குனார் பாருங்க. 1000 years of death, ஒரு மொரட்டு தாய் ஜுட்சு ஒரே இறக்குனார் பாருங்க. நருட்டோ பறந்து
வந்துட்டான். அப்பதான் நருட்டோ அவரோட மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சுவை இறக்குனான். அதை பார்த்த எல்லாருமே பூரிச்சு போயிட்டாங்க. இது வெறும் க்ளோன் ஜுட்சு இல்ல, எல்லாமே ஷேடோ க்ளோன், அதுவும் ஃபார்பிட்டன் ஜுட்சுவான மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு அப்படின்னு. இதை இதுக்கு முன்னாடி இருக்கா சென்சேவும் மிசுகி மட்டும் தான் பார்த்திருக்காங்க. இப்பதான் முறை இவங்க பாக்குறாங்க. இந்த ஷேடோ க்ளோனை வச்சு எல்லா பக்கமும் ககாஷியை கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க, ஆனா இவனாலலாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ககாஷி அசால்ட்டா இருக்க. ஆனா அவர் அசந்த நேரத்துல ஒரு நருட்டோ அவர் பின்னாடி இருந்து லாக் பண்ணிட்டான். ஒரு வழியா அவரை டிஃபீட் பண்ணிட்டு பெல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போதான் ஒரு ட்விஸ்ட். தலைவன் ககாஷி சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுவை யூஸ் பண்ணி அவர் இருந்த இடத்துல இன்னொரு நருட்டோவை வச்சுட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. இது பார்த்தாது நருட்டோ மறுபடியும் இன்னொரு டிராப்ல மாட்டிக்கிறான். கீழே கிடந்த பெல் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இப்போ தலைகீழ தொங்கிட்டு இருக்கான். இப்போ எல்லா கவனமும் நருட்டோ மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சாஸ்கே ககாஷி அட்டாக் பண்ண, ஆனா அப்பவும் ககாஷி சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுவை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டாரு. நம்ம இருக்க இடம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சாஸ்கேவும் சாக்குராவும் அங்க இருந்து ஓட, சாக்குரா ககாஷி கிட்ட மாட்டிக்கிட்டா. அப்பதான் ககாஷி சாக்குரா மேல கென்ஜுட்சு யூஸ் பண்றாரு. அதுல சாஸ்கே உயிருக்கு போறாரு மாதிரி விஷுவல்ஸ் வச்சு சாக்குராவை ஒரேடியா வீக்காக வச்சுட்டாரு. கான்பிடன்ஸ் எல்லாத்தையும் இழக்க வச்சுட்டாரு. ஃபைனலா சாஸ்கே மட்டும் தான் எஞ்சி இருக்கான். அவனும் ஃபயர்பால் ஜுட்சு யூஸ் பண்ணி ககாஷியை கோல்டர் இன்டென்ஸ்ல அட்டாக் பண்ணான். ஆனா தலைவன் அதுலயும் எஸ்கேப் ஆகி பூமிக்குள்ள இருந்து வந்து ஹெட் ஸ்டைல் ஜுட்சுவை போட்டு சாஸ்கேவை மண்ணுக்குள்ள புதைச்சிடுறாரு. இந்த கேப்ல அங்க தலைகீழ தொங்கிட்டு இருந்த நருட்டோ கண்ணுல ககாஷி மறைச்சு வச்சிருந்த 2 லஞ்ச் பாக்ஸ் கண்ணுல படுது. பெல்லாவது வெங்காயமாவது முதல்ல பசியை தீத்துக்கோன்னு சொல்லி திருட்டுத்தனமா சாப்பிடலான்னு பாக்குறான். ஆனா ககாஷி கிட்ட மாட்டிக்கிட்டான். ஒரு வழியா டைமும் ஓவர் ஆயிருச்சு. இதுவரை யாரும் பெல்லும் எடுக்கல. லஞ்ச் திருடின குற்றத்துக்காக நருட்டோவை மட்டும் கம்பத்துல கட்டிடுறாரு ககாஷி. இன்னைக்கு நடந்த எக்ஸசைஸ்ல இருந்து உங்க யாரையும் திரும்ப அகாடமிக்கு அனுப்ப வேணாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்பாடா இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகாமலே பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி குதூகலமா இருந்தாங்க. ஆனா அதுலதான் ட்விஸ்ட். ஆமா, உங்களை அகாடமிக்கு அனுப்ப போறது இல்ல, ஒரே அடியா நீங்க நிஞ்சாவா இருக்கிறதுல இருந்து விலக்க போறேன். இனிமே நீங்க நிஞ்சாவா ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்க யார்கிட்டயுமே டீம் ஒர்க்குங்கிறது சுத்தமா இல்ல. அதனால்தான் 2 பெல்ஸ் வச்சேன். நீங்க டீமா சேர்ந்து கோஆபரேட்டிவா இந்த பெல்லை எடுத்திருந்தீங்கன்னா நீங்க 3 பேர் பாஸ் ஆகிருக்கலாம். ஆனா இப்போ அது முடியாது. நருட்டோ, நீ கொஞ்சம் கூட டீமா செயல்படாம சோலோவா செயல்பட்ட. சாக்குரா, நீ சாஸ்கேவை மட்டும் கவனிச்சிட்டு இருந்த, நருட்டோவை கண்டு கூட இல்ல. சாஸ்கே, நீ இவங்க 2 பேரையும் ஒரு தேவையில்லாத சுமையா நினைச்ச. இப்படி இருந்தா உங்களால எந்த மிஷன்லயும் சர்வை பண்ணவே முடியாது. இதுவே உங்களை கொன்னுடும். இங்க இருக்கிற கல்லறையில இருக்கிற பேர்கள் எல்லாமே அவங்களோட மிஷன்ல இருந்தவங்க தான். நீங்க டீமா செயல்படலாம், இதுதான் உங்களோட நிலைமையும். சரி, 12 மணிக்குள்ள உங்களால இந்த பெல்ல எடுக்க முடியாதுதான். சோ உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். நீங்க 2 பேர் லஞ்ச் சாப்பிட்டு ரெடி ஆகுங்க. நருட்டோக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க கூடாது. மீறி கொடுத்தா கண்டிப்பா சிவியரா பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. நருட்டோவும் பரவாயில்ல, நான் சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவேன், ஆனா கண்டிப்பா இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியத்துல இருக்கான். ஆனா அவன் வயிறு அவன் பேச்சை கேட்கல. கியாமுயான்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த சாஸ்கே, இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பல. நீ சாப்பிடாம பசியில இந்த டெஸ்ட்ல கலந்துக்கிட்டீங்கன்னா அது நம்ம டீமுக்கு தான் தேவையில்லாத சோமை. ககாஷி சென்சேவும் இங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியல, என்னோடதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி ககாஷி சென்சே போட்ட ரூல்ஸை மீறி நருட்டோக்கு சாப்பாடு கொடுக்கறான். அதை பார்த்த சாக்குரா, சாஸ்கே அதை பண்ணவும் நம்மளும் சாஸ்கே மாதிரியே பண்ணுவோம், அப்பதான் சாஸ்கேக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, வேண்டா வெறுப்பா நீ என்னோட எடுத்துக்கோ, நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன், நான் டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இந்த பயபக்கி நருட்டோக்கு சாஸ்கே சொன்னதை விட சாக்குரா சொல்லவும் அவன் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. என் கைகள் கட்டப்பட்டிருக்கு தேவசேனா, நீ தான் ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லவும், இந்த ஒரு வாட்டி தான் அப்படின்னு அவளும் ஊட்டி விடுறான். இதை எல்லாத்தையும் ககாஷி சென்சே அங்க பக்கத்துல இருந்து வேவு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. சடனா அவங்க முன்னாடி அப்பியர் ஆகி, நான் சொன்னதையும் மீறி என் ரூல்ஸையும் பிரேக் பண்ணி இதை செஞ்சதுக்கான சரியான காரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி லைட்னிங் ரிலீஸ் இவனுக்கு தலையிலே இறக்க ஹேண்ட் சைன் போடுறாரு. அப்ப 3 பேரும், நீங்க தானே சொன்னீங்க நாங்க 3 பேருமே ஒரே டீம்னு, அப்புறம் எப்படி ஒருத்தரை விட்டு நாங்க சாப்பிட முடியும், நாங்க 3 பேருமே ஒண்ணு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. அதை கேட்டு பயங்கர கோவத்துல அவங்க பக்கத்துல வந்து, நீங்க இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னையா சொல்ற அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அப்ப ககாஷி, இது வரைக்கும் நான் வச்ச இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆன முதல் டீம் நீங்க தான். எனக்கு நான் சொல்றத அப்படியே கேட்டு நடக்கிற முட்டாள்கள் தேவையில்லை. ஒரு நிஞ்சானா எல்லா கண்ணோட்டத்திலையும் யோசிக்கணும், எல்லா பாசிபிள்ஸையும் கையாளணும், அப்படிப்பட்டவங்க தான் எனக்கு வேணும். அதுல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. இந்த நிஞ்சா வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் யார் ரூல்ஸ் பிரேக் பண்றாங்களோ அவங்களுக்கு கேவலமானவங்களை முத்திர குத்துவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எவன் ஒருத்தன் தான் டீம்மேட்ஸை கைவிடுறானோ அவன் அதை விட கேவலமானவன் அப்படின்னு சொல்லி, இன்னையில இருந்து நீங்க எல்லாருமே என்னோட டீம். இந்த டீம் 7 நாளையில இருந்து மிஷனுக்கு தயாராகுது அப்படின்னு சொல்லி, இந்த டீம் 7 இந்த மொமெண்ட்ல கம்ப்ளீட்டா அபிஷியலா ஃபார்ம் ஆகுது. எல்லாருக்கும் ஹாப்பி. நருட்டோக்கு பயங்கர ஹாப்பி, ஒரு வழியா நான் நிஞ்சா ஆகிட்டேன் அப்படின்னு. ஆனா
கதையே இனிமேதான் ஆரம்பம். ஓகே ஷினோபிஸ், நருட்டோட இன்ட்ரோடக்ஷன் எபிசோட்ஸ் இதோட ஓவர் ஆகுது. இதுக்கப்புறம் அபிஷியலா நருட்டோட ஒரிஜினல் ஆர்க்ஸ்குள்ள என்டர் ஆக போறோம். அடுத்த ஆர்க் த லேண்ட் ஆஃப் வேவ்ஸ். மொரட்டு சம்பவம்லாம் இந்த ஆர்க்ஸ்ல தான் இருக்கு. ஸ்டே டியூன்ட் ஷினோபிஸ். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஆர்கே. சயோனரா ஷினோபிஸ்.